எல்லோருக்கும் வணக்கம், மாலை வணக்கம். ஒரு ஒரு பெரிய ஒரு ஃபிலிம் ரிலீஸுக்கு மாதிரி இன்றைக்கி வந்து இந்த அப்கமிங் ஆர்டிஸ்ட்டுக்கு முதல்ல இந்த மீடியா கூப்பிட்டு இவ்வளவு பெரிய வரவேற்பு, இவங்களுக்கு எல்லாம் ஒரு பப்ளிசிட்டி கொடுத்ததுக்கு ஸ்ரீனிவாசன் சாருக்கு ரொம்ப நன்றி. முதல்ல அதுக்கு ஒத்துழைச்ச நிக்கில் முருகன் சாருக்கு மிக்க நன்றி. ஏன்னா சாதாரணமாக 4-5 பேர் கூப்பிட்டுட்டு பட்ஜெட் எல்லாம் பார்க்குற காலத்தில் செலவு பண்ணி அவர் வந்து டாக்டர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் 10ஆம் கிளாஸ் 5 வாட்டி எழுதியிருக்கேன். அதுக்கு அந்த கஷ்டம் என்ன தெரியும் எனக்கு, எவ்வளோ கஷ்டம் படிக்கிறது. அதனால் டாக்டர்னா ரொம்ப மரியாதை. ஸோ டாக்டர் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது ரொம்ப எனக்கு சந்தோஷம். இந்த ப்ராஜெக்டில் தம்பி விஸ்வான் அவர் நடித்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. மேடையில் இருக்கிற டைரக்டர்ஸு, வாழ்த்துறதுக்கு வந்த பெரிய பெரிய அதிகாரிங்க, ஆர்டிஸ்ட்டு, டான்ஸ் மாஸ்டர் ஸ்ரீதர் சார், எல்லோரும் பார்க்கும்போது ஃபேமிலி மெம்பர்ஸ் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் மீடியா எல்லோருக்கும் இந்த ஹெல்ப் பண்ணதுக்கு. சாதாரணமாக நான் வந்து இந்த ஹாரர் இதெல்லாம் என் பொண்டாட்டி இல்லாமல் பார்க்க மாட்டேன், பயம் எனக்கு. இப்போ நீங்கள் எல்லாம் இருக்கிறனால தான் பார்த்தேன் 2 வாட்டி. இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுவேன் இமீடியட்டாக. நான் இதயத்தை திருடாதையில் ஒரு சாங் இருக்குது, காட்டுக்குள்ள தண்ணி பொண்ணு நீதானோ, இதெல்லாம் பாடினு இளையராஜா சார் சுந்தரராஜன் சார்னு பாட்டு சொல்லி கொடுத்துட்டு அவர் உள்ளே போய் கன்சோலில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுறான்னாரு. பர்டிகுலர் இந்த சாங்குக்கு மட்டும் ஆனால் நீங்கள் உள்ளே இருங்க அப்படின்ட்டேன். என்ன தம்பி கற்றுக்கிட்டீங்க இல்லையா? இல்லை அங்கங்கே டவுட் வருது எனக்கு. அவர் கூட இல்லைன்னா எனக்கு தனியாக அந்த 4 வால்ஸில் யாரும் மேலேருந்து வந்து வா வா அப்படின்னா. ஸோ அது நான் சிங்கர் ஆகிறதுக்கு முன்னாடி எம்எஸ் விஸ்வநாதன் சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுவேன் 80s. அப்போ என்ன 14-15 வயசு எனக்கு. சபேரா ஹோட்டலில் 10th ஃப்ளோரில் இந்தியன் மியூசிக்னு சொல்லி ஒரு இருக்கும். அப்போ சைக்கிளில் போவேன், 40 ரூபா கொடுப்பாங்க எனக்கு மண்டே. ஆவாராகும் மைக்கு பல்லு மேனே ஆசமானுக்கே தாராகும், இந்த மாதிரி ஒரு 4-5 பாட்டு பாடிட்டு 12 மணிக்கு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுட்டு சைக்கிளில் வருவேன். லைட் இல்லாத இடத்துல யாரோ தோளில் கை போட்ட மாதிரி இருக்கும். ஹே 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 அப்படின்னு சைக்கிள் ஓட்டிட்டு போவேன். ஸோ இன்றைக்கி தைரியமாக பார்த்துட்டேன் ஸ்ரீனிவாசன் சார், ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் சிரிக்க வைக்கிறதுக்கு. இங்கே வந்திருக்கோம் எங்கள் மணி பேண்ட். மணி எதுக்காக வந்திருக்கீங்கன்னு தெரியல, பட் உங்களை வந்து பேஸ் காட்டுங்க. கிட்டார் இல்லாமல் மணியை பார்க்குறது ஃபஸ்ட் டைம். தேங்க்யூ. வெற்றி பெற வாழ்த்துக்கள். அவர் சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு நிறைய இதில் செலவு பண்ண காசு வரணும், அதுக்காக நிறைய லைக்ஸ் வரணும் மில்லியன்ஸில். ஏன்னா உங்கள் காசு ரொம்ப முக்கியமானது, ரொம்ப கஷ்டமானது. எனது கூட நான் பாட்டு பாடினேன், என் பையன் பாடினான்னா கூட தரமாட்டாங்க. நான் பாடணும் 2 லைன் ஒரு வாட்டி என் சன்னு வந்து பாட்டணும் சார், என்ன மாதிரியே இருக்கும் அப்படின்னா, உங்கள் கோல்டு குறையட்டும் சார், அப்புறம் வந்து பாடுங்க. அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் ஜாப். நிறைய பேருக்கு நீங்கள் வந்து கடவுளாக இருக்கீங்க, எங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த ரிலாக்ஸேஷன் நிறைய வரணும் உங்களுக்கு. தேங்க்யூ. Giving a sparkle to it. Thank you so much. Good evening everyone. First of all, வந்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். Thank you so much. And I want to thank my producer sir and director Anna. Thanks a lot. And I'm very happy to be a part of Jandamata song. அண்ட் இதோட தீமே ஃபர்ஸ்ட் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது, பிகாஸ் ஹாரர்னால எனக்கு ரொம்ப பிடிக்கும், ப்ளஸ் டான்ஸ். ஸோ ரொம்ப எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. ஃபைனலி அவுட்புட் பார்க்கும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குண்ணா. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ திங்க் ஹோப் எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். டாக்டர் வந்து ஒரு மிகச்சிறந்த டாக்டர் என்பதை விட, ஒரு மிகச்சிறந்த ஒரு படைப்பாளியாக கலையை நேசிக்கிறவர் என்பதை விட, அடிப்படையில் அவர் மிகச்சிறந்த மனிதர். ஸோ அதுதான் அவரை வந்து எல்லா விதத்திலும் கொண்டு வரும். என்னென்னா ஒரு டாக்டர் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு டென்ஷன் அதெல்லாம், அவர் எப்பயுமே ஒரு ஸ்மைலிங் ஃபேஸில் மற்றவங்களுக்கு ஒரு உதவுற மென்டாலிட்டியில் இருக்க ஒரு பர்சன். ஸோ அவருக்கு முதல்ல அவருடைய கேரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ப்ராஜெக்டை முதல்ல ஒரு ரஃப் ஸ்கெட்சாக வந்து காமிச்சாங்க, பட் அதுக்கும் 2வதாக காமிச்சதுக்கும் அவ்வளோ நல்ல டிஃப்ரென்ஸ் இருந்தது. குறிப்பாக அந்த ஒரு நடுவில் ஒரு சாங் இருந்தது. அந்த சாங் வந்து ஃபஸ்ட்டு ஜண்டமட்டனை தான் வச்சுருந்தாங்க. அடுத்து போய் டெவலப் பண்ணி வரும்போது பார்த்தால் ஜண்டமட்டான்னு ஒரு ஆல்பமாக எலிவேட் ஆகிருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அதில் உள்ள லிரிக்ஸ் ஆகட்டும், எஸ்பெஷலி அந்த
ஷார்ட் ஃபிலிமில் வந்து அதில் நேட்டிவிட்டி அது குறிப்பாக அந்த டப்பிங் மூட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதெல்லாம் சொன்னப்போ அடுத்து வந்து ஆல்பமாக டெவலப் ஆகி வந்தப்போ அது இன்னும் எலிவேட் ஆகி ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தடுத்து அவங்க அந்த டீமோட எல்லாருக்குமே ஒரே எனர்ஜி. அது டாக்டர் அஸ் எ கிரியேட்டர் அண்ட் ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி, ஹாரிஸ் எஸ்பெஷலி அவங்க ஹூமர் அண்டு ஷாஜகானுடைய மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. டியூனா ஃபைனலாக வந்து இதை வந்து உருவாக்கும் போது மாஸ்டருடைய சிதுவோட இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஓரளவே நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, இது வந்து அடுத்தடுத்து நீங்கள் இந்த டீமோட பயணம் இன்னும் பெருசாக போகணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் எல்லாருக்கும், என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். தேங்க்யூ ஸோ மச் சார், மிக்க நன்றி. அடுத்ததாக மேடைக்கு எல்லாருக்கும் வணக்கம். இந்த விழாவில் கலந்துக்கிட்டது மிக்க மகிழ்ச்சி. ஸோ எனக்கு பிடிச்சவங்க எல்லாரும், மேடையில் இருக்கவங்க எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க தான். கொஞ்சம் பேர் தெரியும், கொஞ்சம் பேர் தெரியாது, அவ்வளோதான். பிஎல் தேனப்பன் சார், சிம்புதேவன் சார்லாம் படம் பார்த்துட்டு, அயோத்தி பார்த்துட்டு ரொம்ப நேரம் என்னை பாராட்டி ரொம்ப நேரம் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஜண்டமட்டான் இந்த இதில் வந்து எனக்கு வந்ததுக்கு ரெண்டே காரணம் தான். ஒன்று வந்து நிக்கில் முருகன் சார், இன்னொன்று நம்ம விஸ்வாந்த் ப்ரோ. ஸோ விஸ்வாந்த் அண்ணன் வந்து எனக்கு இங்கே வச்சு இல்லை, ஊரில் இருக்கும் போதே தெரியும். நாங்கள் 2 பேருமே திருநெல்வேலி தான். அவர் காலேஜ் கல்ச்சர் ப்ரோக்ராம்லாம் வந்தார்னா எந்த காலேஜுக்கு போனாலும் அவர் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குவார். ஸோ அப்போவே அவர் வந்து பெரிய டான்ஸர், பெரிய இதாக இருக்கும். ஸோ இங்கே சினிமாவுக்கு வந்து அவரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். நிக்கில் முருகன் வந்து எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி. ஸோ வாரத்துக்கு ஒரு 3 தடவையாவது நாங்கள் ஒரு மணி நேரத்துக்கு மேலே பேசிப்போம். ஒவ்வொரு இடத்துலையும் அயோத்தி வந்து வெற்றி பெறும்போதெல்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அவார்டு வாங்கும் போதெல்லாம் அவர் கூட பிறந்த தம்பியோட படம் அவார்டு வாங்கினா என்ன சந்தோஷப்படுவாரோ அந்த மாதிரி பாராட்டி பேசுவாங்க. ஸோ அண்ணனுக்கும் நன்றி. இது எல்லாத்த விட இங்கே வந்ததில் எனக்கு எதிர்பார்க்காத ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டு என்னோடய குருநாதர் வி.எஸ். துரை சார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் சாரை பார்க்குறேன். அவர்கிட்ட 6 கேண்டில்னு ஒரு படம் ஒர்க் பண்ணேன். ஸோ அயோத்தியில் ஏதோ கொஞ்சம் டைரக்ஷன் பண்ணியிருக்கோம், ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சிருக்குன்னா அது அவர்கிட்ட கற்றுக்கிட்டது தான். அவருக்கும் ஒரு வாழ்நாள் நன்றிகள். மற்றபடி ரொம்ப நன்றி, தேங்க்யூ. எல்லா பெரியவர் எல்லாருக்குமே வந்து வணக்கம் சொல்லிக்கிறேன். அப்புறம் மேடையில் இருக்கிற பெரிய ஜாம்பவான்கள் லெஜண்ட் அண்ணன் லெஜண்ட் அவருக்கும் வந்து நன்றி, வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஆல்பம் சாங் சொன்னார் விஸ்வாந்த் அண்ணன் வந்து சொல்லி கூப்பிடும்போது, அண்ணன் ஏதோ சின்னதாக ஆல்பம் சாங் பண்ணுறேன் வாப்பா தம்பி, நீங்கள் இங்கே வந்தால் பெரிய படமே ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, வேறு லெவலில் உண்மையிலே வந்து செம்மையாக வந்து பண்ணியிருக்கீங்க. ஜண்டாமாட்டா வந்து வேறு லெவலில் வந்திருக்கு. டான்ஸ்லாம் ஆடுவீங்கன்னு சத்தியமாக எனக்கு மாஸ்டர் சொல்லி தான் எனக்கு தெரியும். அப்புறம் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நான் கண்டுபிடிச்சேன். பயங்கரமாக ஆடிருக்காரு விஸ்வாந்த் அண்ணன், வாழ்த்துக்கள்ண்ணே. அபி நட்சத்திரம் அவங்களும் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக நான் ஒன்று சொல்லி இந்த நிகழ்ச்சி இவ்வளோ விஷயமா எல்லாரும் வந்திருக்கீங்க, பயங்கரமாக நடக்குதுன்னா கண்டிப்பாக முருகனோட அருள் இல்லாமல் இங்கே நடக்காது. நான் சொன்னது நம்ம நிக்கில் முருகனோட அருள். நான் வரும்போதே சொன்னேன், பிளாக் கலரில் ஒரு ஷர்ட்டை போட்டுட்டு இருந்தார். ஏன்னா நான் இந்த கலர் ஷர்ட் போட்டுட்ருக்கேன், இப்படி வந்தால் நீங்கள் யாருன்னு தெரியாது, போய் மஞ்சள் கலரில் என்ன போட்டோம்னா கண்டிப்பாக கரெக்டாக வரப்பான்னு சொல்லிட்டு மஞ்சள் கலரில் போட்டு வந்துட்டீங்க, சூப்பர்ண்ணே. அப்புறம் வந்து சொல்லி ஆகணும், நம்ம ஹாரிஸ் வினோத் ப்ரோ, அவர் நான் சொல்லி ஆகணும், வேறு லெவலில் வந்து எல்லாமே பண்ணியிருக்காரு. அதை வந்து டைரக்ஷன், எடிட்டிங், அப்புறம் சினிமாட்டோகிராஃபி பயங்கரமாக பண்ணியிருக்காரு. எப்படி சொல்லணும்னா, தலைவர் மானிட்ரு, சார் வந்து யூபிஎஸ். அதாவது வந்து ஒரு கம்ப்யூட்டரு எப்படி யூபிஎஸ் எல்லாம் ஒர்க் ஆகாதோ அந்த மாதிரி சார், யூபி சீனிவாசன் சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து மீட் பண்ணுவோம், பார்ப்போண்ணே. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஷரத். அண்ட் எல்லாருக்கும் வணக்கம். ஜண்டமட்டா வாங்க மேலே வாங்க. விஸ்வாந்த் தான் வந்து கூப்பிட்டுருந்தாரு, ப்ரோ ஒரு சாங் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. எனக்கு இவரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் நிறைய படங்கள் நான் தேட்டருக்கு போய் பார்த்துட்டே இருப்பேன். நான் எல்லா ஆர்டிஸ்ட்டையும் நான் நோட் பண்ணுவேன். ஏன்னா ஒரு படத்துடைய சக்ஸஸுமே அந்த படத்துடைய ஹீரோக்கிட்டேயும் அந்த படத்துடைய டைரக்டர்கிட்ட மட்டும் கிடையாது, அதில் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்கிட்டையுமே அது இருக்குது. அது இவரை நான் கபாலியில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஒன்ஸ் நம்ம ரஜினி சாரை பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னே நமக்கு அன்றைக்கி யாருமே தெரிய மாட்டாங்க. ஒருத்தர் அவருக்கு ஆப்போசிட்டில் மாசா அவரோட பொண்ணையே சைட் அடிச்சுட்டு ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் தேங்க்யூ. அண்ட் பிரதர் டைரக்ட்
ஸோ அண்ட் இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு அண்ட் எடிட்டும் பண்ணியிருக்காரு. மல்டி டேலண்டட் அண்ட் ஆல் த பெஸ்ட் பிரதர். தேங்க்யூ. அண்ட் மனோ சாரை பற்றி நான் சொல்லிடுறேன். நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜில் ஒரு இடத்துல நான் சொல்லிகிட்டு இருந்தேன், சார் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ரொம்ப என்னங்க என்றைக்குமே என்ன பேச மாட்டீங்க. மனோ சார் வந்துட்டு ஒரு சாங்கு, அந்த செண்பகமே சாங் எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னா, நான் ஒரு பயங்கரமான ஒரு அனிமல் லவர். அந்த சாங் கேட்டதுலேருந்து எந்த அனிமலை பார்த்தாலும் எனக்கு பேக்ரவுண்டில் அந்த ஒரு சாங் தான் ஓடிக்கிட்டே இருக்கும். சார் இன்றைக்கி நான் வெஜிடேரியனாக இருக்கேன் ஒரு 18 வருஷமாக. அதுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசன், ஃபர்ஸ்ட் ரீசன் நீங்கள் மட்டும்தான் சார். தேங்க்யூ. அண்ட் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்யூ சார். வணக்கம்.